விருதுகளையும் எனக்கு கிடைச்ச எல்லா கிரெடிட்டையும் அவருக்காக சமர்ப்பணம் பண்ணேன். தேங்க்யூ. நம்ம ஊர்வசி அவர்கள் ஷூட்டிங்ல இருந்தப்போ மீடியாக்காரங்க ஒருத்தங்க ஃபோன் பண்ணி, மேடம் கால் கனெக்ட் பண்றோம், பாக்யராஜ் சாருக்கு உங்களுடைய இரங்கலை தெரிவிங்க அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. இதை கேட்ட ஊர்வசி, ஐயோ யார்கிட்ட வந்து என்ன பேசிட்டு இருக்கிற, பேர் ஏதோ மாற்றி சொல்லிட்டு இருக்கே அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு பயங்கரமாக பிடிச்சி திட்டிருக்காங்க. அதுக்கு அந்த மீடியாக்காரங்களும், உங்களுக்கு விஷயமே தெரியாதா, சார் வாக்கிங் போகும்போது ஹார்ட் அட்டாக் வந்து இறந்துட்டாரு அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. இதை கேட்டதும் ஊர்வசிக்கு அந்த இடத்துலயே வந்துட்டு கை கால்லாம் நடுங்க ஆரம்பிச்சிருச்சான். வீட்டுக்கு போனதுக்கு அப்புறமா அவங்க ஹஸ்பண்ட், வா பாக்யராஜ் சாரை போயிட்டு கடைசியா ஒரு டைம் பார்த்துட்டு வரலாம், இப்ப நம்ம போகாம விட்டோம் அப்படின்னா அது தப்பா போயிடும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. உடனே ஊர்வசி இருந்துக்கிட்டு, அது யார் என்ன தப்பா பேசினாலும் எனக்கு பிரச்சனை கிடையாது, என் குருவுக்கு தெரியும், என் குருவோட ஃபேமிலிக்கு தெரியும் என்னுடைய அன்பு எப்படின்னு சொல்லிட்டு, ஸோ நான் யாருக்கும் என்னை நிரூபிக்கணுன்ற அவசியம் கிடையாது, யார் என்ன வேணாலும் பேசிட்டு போகட்டும், எனக்கு ஒரு அப்பாவாகவும் அம்மாவாகவும் இருந்த என்னுடைய கம்பீரமான குருவை நான் அந்த மாதிரி ஒரு நிலைமையில பார்க்க விரும்பல, என்னுடைய மனசு இடம் கொடுக்கலன்னு சொல்லிட்டு பாதி வழி வரிகளும் போயிட்டு திரும்பி வந்துட்டாங்களாம் நம்ம ஊர்வசி அவர்கள். அது மட்டும் இல்லாமல் நான் லொக்கேஷனில் எல்லாருக்குமே வந்துட்டு சாப்பாடு கொண்டு போய் கொடுத்துருக்குறேன், என் குருவுக்கு ஒரு நாள் கூட கொடுக்கணும்னு தோணல, ஏனே தெரியல, அவருக்கு புட்டு கடலைக்கறிலாம் ரொம்பவே பிடிக்கும், இப்போ ஒரு வாரமாக சாப்பிடும்போது நாம் ஏன் இந்த தப்பை பண்ணோம், அவருக்கு ஏன் கொடுக்கல அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு உறுத்திக்கிட்டே இருக்குது, அவருக்கு இந்த ஆசை இருந்திருக்குமோ என்னமோ தெரியல அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு நம்ம ஊர்வசி அவர்கள் பயங்கரமாக கதறி அழுதுருப்பாங்க. என் வாழ்க்கையில் இதுவரைக்கும் நான் சம்பாதிச்ச என்னுடைய பேர் புகழ் அவார்டு எல்லாமே வந்துட்டு என் குருவுக்கு சமர்ப்பிக்கிறேன், என்னுடைய குரு என்னை பொறுத்த வரைக்கும் சாகாமல் என் மனசில் கம்பீரமாக வாழ்ந்துக்கிட்டு தான் இருக்காரு, அவர் இறந்த செய்தியை மட்டும்தான் நான் கேட்டேனே தவிர அதுக்கப்புறம் நடக்கக்கூடிய நிகழ்வுகளை எதுவுமே நான் இது வரைக்கும் மீடியாவில் பார்க்கவே இல்லை, இனியும் நான் பார்க்க மாட்டேன், என்னுடைய குரு என்னை பொறுத்த வரைக்கும் கம்பீரமாக வாழ்ந்துக்கிட்டு தான் இருக்காரு அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு நம்ம ஊர்வசி அவர்கள் ரொம்பவே ஃபீல் பண்ணி அழுதுருக்காங்க.